இருக்குங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒன்று. இருக்கிற காலங்களை பொறுத்த மட்டும் ஒவ்வொரு கணமும் இன்று புதிதாய் பிறந்தோம் என்ற பாரதியினுடைய வார்த்தை தான் நமக்கு நினைவுக்கு தோன்றுது. ரொம்ப அழகாக செல்வேந்திரன் என்னை அறிமுகம் பண்ணார். ரொம்ப பேருக்கு தெரியாது, நான் இலக்கணத்தில் ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஏதோ எல்லோரும் ஹியூமர் கிளப்பில் இருக்க ஜோக் சொல்கிறாருன்னு நினச்சிட்ருக்காங்க. அவர் அரசன் சண்முகனார் நான் வேலையை விட்டு போகிறேன், ஒன்றும் இல்லை, தமிழ் பீரியடை குறைச்சிட்டாங்க, ஆங்கில பீரியடை கூட்டினாங்க. நம்மளாக இருந்தால் எல்லா பீரியடையும் கூட எடுத்துகிட்டு சம்பளம் கொடுக்கணும்னு கேட்டிருப்போம். ஆனால் அவர் என்ன பண்ணார், தமிழ் ஏன் குறைச்சிங்கன்னார். தமிழ் தானையா அப்படின்னு அந்த தலைமை ஆசிரியர் சொன்னாராம். தமிழ் தானேன்னு சொன்ன இடத்துல நான் வேலை பார்க்க மாட்டேன்னு ஒருத்தர் போக, தமிழே அந்த இடத்துல உட்காந்துச்சு. அவர் தான் பாரதி. அதான் அங்கே ஆச்சரியத்தில் ஆச்சரியம். 890 1902 வரைக்கும் அவர் 12 ஆண்டு காலம் அரசன்மார் வேலை பார்த்தார். பாரதி அவர்கள், மகாகவி பாரதி அவர்கள், இன்றைக்கு அங்கே போட்டிருக்கு, மகாகவி பாரதி தமிழ் பணியாற்றிய பெருமையுடைய பள்ளி எதுன்னு கேட்டால் சேதுபதி மேல்நிலை பள்ளி. அந்த சேதுபதி மேல்நிலை ஆராகவையங்காரும் மூராகவையங்காரும் ராமநாதபுரத்துலேருந்து பிறப்பிட்டு மதுரைக்கு வர்றாங்க. போய் என்ன செய்ய போகிறீங்கன்னு ராஜா கேட்டார். இல்லை, போய் ஏதாவது வாத்தியார் வேலை பார்த்து பழச்சிக்கிடுவான். வாத்தியார் வேலை பார்க்கணும்னா பள்ளிக்கூடம் வேணாமா, நான் பள்ளிக்கூடம் கட்டித்தர்றேன் அப்படின்னு சொல்லி அவருடைய கோடைகால மாளிகையை கொடுத்தாரு. அதுதான் சேதுபதி மேல்நிலைப்பள்ளி, ராஜா சேதுபதி மேல்நிலைப்பள்ளி.